நிச்சயமாக அவரகம். தென்காசி மாவட்டத்தில் அரசு பேருந்தின் பின்சக்கரங்கள் கலண்டு ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் மதுரையிலிருந்து குற்றாலம் நோக்கி அரசு பேருந்தானது பயணித்து வந்து கொண்டிருந்துள்ளது. இந்த பேருந்தானது கடையனூரை தாண்டி இடையால் பகுதியில் வந்தபோது இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. பேருந்தில் கிட்டத்தட்ட முதியவர்கள், பெண்கள், மாணவர்கள் என 80க்கும் மேற்பட்டோர் பயணித்துள்ளனர். இந்த நிலையில் கடையனூர் அடுத்து இடையால் பகுதியில் இந்த அரசு பேருந்தானது வந்து கொண்டிருந்த போது பேருந்தில் ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரேக் அதானது கட்டாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அரசு பேருந்தின் பின் சக்கரங்கள் மொத்தமாக 2 சக்கரமும் சேர்ந்து ஒன்றாக கலந்து விழுந்துள்ளது. இந்த கலந்து விழுந்த நிலையில் பேருந்தானது தேசிய நெடுஞ்சாலையில் தரைப்பகுதியில் பெரும் சத்தத்துடன் மோதியுள்ளது. இதன் காரணமாக பேருந்தில் பின் பக்கம் பயணித்த மாணவர்கள் 3 பேர்கள் அந்த சத்தத்தின் காரணமாக விழுந்ததில் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அங்குள்ள பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கும் பேரில் இந்த 3 மாணவர்களையும் கடையநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து அப்பகுதியில் உள்ள ஆய்க்குடி காவல்துறையினர் நேரடியாக வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் அரசு பேருந்தின் பின்சக்கரம் மொத்தமாக கலந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பேருந்தின் தகுதியை செய்ய வேண்டும் என்னும் கோரிக்கையும் விழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபரகம்.